அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து பொருத்தத்துக்கு வந்து என்கிட்ட வந்த ஜாதகம். இந்த பொருத்தத்தை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணேன். எதனால அப்படின்னு வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜாதகத்தையும் அதோடைய அளவீடுகளையும் நான் வந்து போட சொல்கிறேன். கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு திருமண பொருத்தம்னு வந்துட்டாலே வந்து நம்ம பார்க்க வேண்டியது 2, 7, 5, 8ஆம் இடங்கள் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் மெயினாக பார்ப்போம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்து லக்னாதிபதி எப்படி இருக்காரு, தசாபுத்திகள் எப்படி நடக்குது, கோச்சார ரீதியாக என்ன மாதிரி அஷ்டமசனி ஜென்மசனி இருக்குதா, தசாபுத்திகள் வந்து மிக மிக முக்கியமாக பார்ப்போம். வரிசையாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் செவ்வாயுடைய பார்வையில் இருந்தால் கூட அந்த செவ்வாய் சுபத்துவ செவ்வாயாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அவருக்கு பிடிக்காத வீட்டில் உட்காந்துருந்தா கூட அவர் வந்து ஓரளவு ஒளிபரந்திய சுக்லபட்சம் துவாதசி திதியில் பௌர்ணிமை நெருங்கிட்டு இருக்கிற சந்திர அதியோகத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. வேறு எந்த நெகட்டிவ் வந்து சுக்கிரனுக்கு இல்லை. லக்னாதிபதி ஓகே. அடுத்து 2ஆம் வீடு பாதிக்கப்படலை. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் நீச்சமானா கூட அவர் வந்து முறையான நீச்ச பங்கத்தில் சுபத்துவத்தில் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு. அதுக்கப்புறம் 7ஆம் இடங்கள் 8ஆம் இடங்கள்லாம் வந்து பெருசாக பாதிக்கப்படாத ஜாதகம். ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பார்ப்பாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக அவிட்டம் 2ஆம் பாதம் ஜென்மசனி வந்து முழுசாக முடிஞ்சிடுச்சு. தசாபுத்தி அமைப்புகளுக்கு வந்துடும். இந்த லக்னத்துக்கு, அதாவது ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் வரவே கூடாத குரு தசை நடந்துட்டு இருக்குங்க. அந்த குரு சனியுடைய பார்வையில் பாவத்துவமாக இருக்கார். குரு வந்து 6ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஓகே தான். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஓகே. ஆனால் சனியோட பார்வையை வாங்கக்கூடாதுங்க. பாவத்துவம் அடையக்கூடாது. சனி கேதுவுடன் இணைஞ்சு சூட்சம வலுவில் இருக்கிறாருங்களா அப்படின்னா சூட்சம வலுவோடு இருக்கிற இந்த சனிக்கு செவ்வாயுடைய பார்வையோ சூரியனுடைய பார்வையோ பாவத்துவ இணைவுகள் வந்துட்டுனாலே அங்கே சூட்சம வலு வந்து ரத்தாயிரும். பார்த்தீங்கன்னா ராகுவோட 7 டிகிரி இணைந்து கடுமையான பாவத்துவத்தில் உள்ள சூரியனுடைய பார்வையை வாங்கி அங்கே சூரியன், ராகு, கேது, சனி 4 கிரகமுமே கடுமையான பாதிப்பை வந்து அடைவாங்கங்க. இதுதான் உண்மை. அந்த பாவத்துவ சனியுடைய பார்வைப்படுற இடங்களும் அதில் பார்வைப்படுற கிரகங்களும் பாதிக்கப்படுங்கிற அமைப்பில் வந்து குரு பாதிக்கப்படுவார். இப்போ 4 டிகிரிக்குள்ளே பாவத்துவ சனியுடைய பார்வை இருக்குது. குரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு திசையில் புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு 3, 7, 11 வந்து கனெக்ட் பண்ணுவார். 11ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிற பாக்யாதிபதிங்கிற முறையில் திருமணத்தை அந்த பையனுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். 2026 குரு திசை புதன் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு திசை கேது புத்தி ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, அந்த கேது புத்தி ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு என்ன நடக்கும்னா, கேது கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார்ல, அந்த அடிப்படையில் 6ஆம் அதிபதி திசையில் 6ஆம் இடத்து பாவத்துவ பலன்கள் கேதுவோட புத்தியில் வந்து நடக்கும். இந்த அடிப்படையில் வந்து கோர்ட்டு கேஸு 6ஆம் இடத்து வில்லங்கங்கள் இதெல்லாம் அவர் கொடுக்க தான் செய்வார். கேது புத்திக்கு அப்புறம் சுக்கிர புத்தி வரும்ல, அதில் விலகிருமான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுபத்துவமாகவே இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். சுக்கிரனுடைய 2 வீடுகளும் வந்து சனி செவ்வாயுடைய பார்வையில் வந்து கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. சனியுடைய பார்வையில் 8ஆம் வீடு கடுமையான பாதிப்புலேயே இருக்குது. சுக்கிர புத்தி வரும்போது 6ஆம் அதிபதி திசையில் 8ஆம் அதிபதி புத்தின்னு வரும். அவர் சுபத்துவமாக இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக நம்ம பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி நடக்கும். அந்த சூரிய புத்தி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல பாவத்துவமாக கான்டாக்ட் பண்ணுவார். இந்த சூரிய புத்தியும் வந்து பாவத்துவ புத்திகள். இந்த மாதிரி சூரிய புத்தி வரைக்குமே குரு திசையில் பாவத்துவ புத்திகளாகவே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற சந்திரன் செவ்வாய்கள் தான் வந்து சந்திரன் புத்தி செவ்வாய் புத்தி இந்த மாதிரி வரும்போது தான் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி அமைப்புகள் வரும். இந்த ஜாதகத்தை நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் மெயினாக தசாபுத்திகள் தான். இந்த 6, 8 காம்பினேஷன் வந்து ஜோதிடத்தில் வரவே கூடாது. இவருக்கு ஊடையில் வந்து அந்த சுக்கிர புத்தி கூட பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து சஷ்டாஷ்டக அமைப்பில் இருப்பார். அவர் அந்த குருவுக்கு சஷ்டாஷ்டக அமைப்பில் சுக்கிர புத்தி இருக்கும். அதனால் சூரிய புத்தி வரைக்குமே வந்து பெரிய நல்லா இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஜாதகங்களெல்லாம் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மெயினாக தசாபுத்திகளில் பாவத்துவ 6, 8 தசாபுத்திகள் வரக்கூடாது. வந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. ரிஜெக்ட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த ஜாதகத்தை நான் ரிஜெக்ட் பண்ணேன். இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திருமண பொருத்தம் பார்க்குற நபர்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.